தந்து அப்படிங்கிறது ஒரு குஜராத்தி வேர்டு. ஆத்தர் அதுலேருந்து தான் இந்த புக்கோட பேர் வச்சிருப்பாரு, தந்து இன்வெஸ்டர்னு. தந்தோட மீனிங் தனம், அதாவது என்னென்ன மூலியமா நம்ம வந்து ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணலாம்னு சொல்றது எல்லாமே தந்து பிரின்சிபல்ஸ். சாப்டர் 1 பட்டேல் தந்து. 1970s வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான உகாண்டாலேருந்து அமெரிக்காவோட வெஸ்டர்ன் சைட், அதாவது கலிஃபோர்னியா சைடில் ஃபுல்லாக வந்து பட்டேல்ஸ் எல்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசெஷன் நடந்திருக்கும் யூஎஸில். அதனால் ரியல் எஸ்டேட் எல்லாமே கம்மியான விலை கிடைச்சிது. பட்டேல்ஸ் எல்லாமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த மோட்டல்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பித்தாங்க. குடும்பத்தையும் அங்கே தங்க வச்சாங்க. எந்த ஒரு எம்ப்ளாயிஸுமே அவங்க ஹையர் பண்ணாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டுமே வச்சு மோட்டலோட மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தூங்குறது கூட எந்தெந்த ரூம்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த ரூமில் வந்து தூங்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக இருந்தாங்க. அவங்க மற்ற மோட்டல்ஸோட அவங்க கம்மியான ரேட்டுக்கு அவங்க ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. நாளடைவில் மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாமே காணாமல் போக ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து லெஸ் தேன் 1% தான் பட்டேல் பாப்புலேஷன் அமெரிக்காவில் இருக்குது. பட் மோர் தேன் 50% வந்து மோட்டல்ஸோட மார்க்கெட் வச்சுருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ரைட் டைமில் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அவங்க டெசிஷன் எடுத்தாங்க. ப்ளஸ் சிம்பிள் பிஸ்னஸாக சூஸ் பண்ணாங்க. ஹெட்ஸ் ஐ வின், டெய்ல்ஸ் ஐ டோன்ட் லூஸ் மச். அதாவது நீங்கள் இந்த பிஸ்னஸை ஜெயிச்சிங்க அப்படின்னா அதிக ப்ராஃபிட், தோத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாமே விற்றுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பார்க்க போயிடலாம். இந்த தந்து மாதிரியே இன்னும் ஒரு 3 சாப்டர் சொல்லியிருப்பாரு. வெர்ஜின் தந்து, மிட்டல் தந்து, லக்ஷ்மி மிட்டல் பற்றி சொல்லியிருப்பாரு. மணிலால் தந்து அவர் ஒரு ஹோட்டல் கம்பெனி வச்சிருப்பாரு, அது எப்படி வந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. பட் இதில் கோர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். பிஸ்னஸ் ஒருவேளை போகல அப்படின்னா கூட நம்ம அசட்ஸை விற்றுட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பார்த்தரலாம். எந்த ஒரு மேஜர் லாஸஸுமே இருக்காது. இப்போ நம்ம இந்த புக்கோட கோர் பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் தந்தோ ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாரு. என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் இன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். நம்ம ஒரு என்றைக்குமே ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற எந்த ஒரு இதுலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஷேர் மார்க்கெட்னு போனீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரூவான பிஸ்னஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அவங்க வந்து ஐபிஓ அப்படிங்கிற பேரில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்ககிட்ட ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் கூட இருக்காது. அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ரூவான பிஸ்னஸாக கூட இருக்காது. அந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் பிரின்சிபல் வந்து இன்வெஸ்ட் இன் சிம்பிள் பிஸ்னஸ். சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ், ரெகுலேஷன் டிபெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை வந்து பெட்ரோலியம் காஸ்ட்டு பார்த்து டிபெண்ட் பண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிஸ்னஸ்லாம் நம்ம என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளான எஃப்எம்சிஜி, ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இல்லை கன்சியூமரபிள் குட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டேல் மோட்டலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ். அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற மோட்டல் வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே யூஸ் பண்ணி எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பென்ஸில் குறைச்சிருக்காங்க. ரெண்ட்டை கம்மி பண்ணி அவங்க வந்து மார்க்கெட் ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஐடியலான ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ். இதே மாதிரி நம்மளுக்கு எஃப்எம்சிஜியில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நம்ம அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருவேளை ரொம்ப பிகினர் அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன நோட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உள்ளே போகணும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் வந்து இன்வெஸ்ட் இன் டிஸ்ட்ரெஸ்டு பிஸ்னஸ் இன் டிஸ்ட்ரெஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லாமே 1970s ரெசெஷன்னால கம்மியாச்சு. அந்த டைமில் இந்த பட்டேல்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. அதே மாதிரி 2019-2020 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கம்பெனி வந்து அதிக டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு அடிக்கடி ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த டிஸ்ட்ரெஸ் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் வித் மோட்ஸ். நம்ம மோட்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து மோட்டை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபியூ பெட்ஸ், பிக் பெட்ஸ் அண்ட் இன்ஃப்ரீக்வென்ட் சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு 5-6 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுல மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அது இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான அமௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5-6 கம்பெனி சூஸ் பண்ணிட்டு நம்ம மந்த்லி சிப்ல மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாப்டர்ல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம கம்பெனிஸை சூஸ் பண்ணும்போது லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணணும். அடிக்கடி கம்பெனிஸை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத, கம்பெனிஸ் இல்லைன்னா கூட இண்டஸ்ட்ரீஸை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்ரேஜ் பற்றி பேசியிருப்பார். ஆர்பிட்ரேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 மார்க்கெட் இருக்கு. ஒரே ஒரு கமாடிட்டியை வந்து 2 மார்க்கெட்டில் கம்மியான ப்ரைஸில் வாங்கி இன்னொரு மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸில் விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல அதிக ப்ரைஸில் விற்கிறது. இல்லை ஷேர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்லேருந்து வாங்கி இன்னொரு மார்க்கெட்டில் அதிக ப்ரைஸில் விற்கிறது. இது மாதிரி ஆர்பிட்ரேஜ் பற்றி பேசியிருப்பாரு. நம்மளுக்கு இந்த சாப்டர் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த புக்கில் வர கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் இவரும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப வாரன் பஃபெட்டோட ரொம்ப ஒரு ஃபாலோவர் இவர். வாரன் பஃபெட் வந்து அவரோட சேரிட்டிக்காக அடிக்கடி லஞ்ச் வைப்பார். அந்த லஞ்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 crores வரும் இந்தியன் ருபீஸ்க்கு. இந்த ஆத்தர் வந்து அந்த சேரிட்டிக்கு டொனேட் பண்ணி வாரன் பஃபெட் கூட பேசணுங்கிற ஒரே ரீசன்னால 7 crores கொடுத்து அவர் கூட லஞ்ச் சாப்பிட்டுருப்பாரு. இந்த அளவுக்கு வந்து வாரன் பஃபெட்டோட பிரின்சிபல்ஸ் வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால நிறைய இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு இந்த புக்கு கொஞ்சம் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் தந்தோ 402 சொல்லியிருப்பாரு. இன்வெஸ்ட் இன் லோ ரிஸ்க் ஹை அன்சர்டனிட்டி பிஸ்னஸ். 4 டைப்பாக பிரிச்சிருப்பாரு. லோ ரிஸ்க் ஹை அன்சர்டனிட்டி, ஹை ரிஸ்க் லோ அன்சர்டனிட்டி, ஹை ரிஸ்க் ஹை அன்சர்டனிட்டி, லோ ரிஸ்க் லோ அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறது. ஹை அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இன்னொரு 5 yearsக்கு மேலே அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எலெக்ஷன் சுச்சுவேஷன் வரப்போகுது. இப்போ June 4th மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. அதனால் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வால்டைலாக இருக்குது. நிறைய ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து லோ ரிஸ்க் ஹை அன்சர்டனிட்டி. ஆத்தர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து தந்தோ 403. இந்த பிரின்சிபல் என்னன்னா இன்வெஸ்ட் இன் காப்பி கேட்ஸ் ரேதர் தேன் இன்னோவேட்டர்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு புது ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புது ஐடியாவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அந்த ஐடியாவை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி நல்ல பிஸ்னஸ் செட் பண்ணி அதை காப்பி பண்ணுறவங்க இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ குக் வித் கோமாளி அப்படிங்கிறது விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ. சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு குக் ஷோ இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவந்தோ நம்ம குக் வித் கோமாளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னோவேட்டிவாக இருந்தாலும் அதை காப்பி பண்ணி இன்னொன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. காப்பி பண்ணது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னோவேட்டர்ஸ் ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வந்து காப்பி பண்ணது ஹிட் ஆகும். காப்பி கேட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் சாப்டரில் மகாபாரத்தில் வர அபிமன்யு பற்றி பேசியிருப்பாரு. ஆர்ட் ஆஃப் செல்லிங். அபிமன்யு ஏன் இங்கே சொல்லியிருப்பாருன்னா அபிமன்யு தான் குருஷேத்திர போரில் வந்து சக்கரவியூகத்துக்குள்ள உள்ளே போயிடுவார். பட் உள்ளே போய் வெளியே வர தெரியாமல் அங்கேயே இறந்துருவார். அதே மாதிரி நம்ம ஷேரை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டோம், எப்போ வந்து விற்கணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து போராடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம ஒரு ஷேர் வாங்கும்போது நம்ம கிளியராக எக்ஸிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜுக்காக அந்த ஷேர் வாங்கியிருக்கோம். இப்போ 100 ரூபா தான் இந்த ஷேருக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூனா இப்போ உங்களுக்கு 80 rupees கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு 120, 110 வரும்போது வித்தரணும் அப்படின்னா அது ஒரு எக்ஸிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது கம்பெனி ஃப்ராட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதாவது எத்திக்கல் இஷ்யூஸ் வருதுன்னா நம்ம வந்து அந்த கண்டிப்பாக அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 4 or 5 எக்ஸிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். எப்போல்லாம் அந்த ஷேரை வைக்கணும்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அர்ஜுனா பற்றி பேசியிருப்பார். அதே மகாபாரத்துலேருந்து அர்ஜுனா வந்து அவரோட குரு துரோணாச்சாரியா ஒரு அம்பு வீடு சொல்லும்போது அவர் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு டார்கெட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு சர்க்கிள் ஆஃப் காம்பீட்டன்ஸ் இருக்கணும். நம்ம மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மற்ற நியூஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது தேவையோ அதில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட சர்க்கிள் ஆஃப் காம்பீட்டன்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட் நிறையா பேசியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்டில் நிறையா பேசியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்களே ஷேர்ஸ் வந்து பிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஷேர்ஸ் எப்படிலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சோர்ஸ் கொடுத்துருப்பாரு. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ் ஷேர்ஸ் தான். இந்தியன் ஷேர்ஸ் எல்லாமே நம்ம தனியாக பார்ப்போம். இங்கெல்லாம் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்ல ஷேர்ஸ் எல்லாம் சோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி நல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் புக்கை சம்மரைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்.